தென் மாவட்டங்களில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்பொழுது அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்சியர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள், பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அறிவுறுத்தல்கள் என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? சற்று நேரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்து வருவதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கேட்டறிந்திருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதே போல அதிகாரிகள், சிஆர்ஏ கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறையுடைய செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து அகற்றி நேரடியாக நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது குறித்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது முதற்கட்டமாக கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி முடித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.